நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வெள்ளு அள்ளியில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழையால் சேதமான பப்பாளி தோட்டம். தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க விவசாயி கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெள்ளு அள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி பசுபதி இவர் 3 ஏக்கர் விவசாய நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் பப்பாளி சாகுபடி செய்ய ஒரு செடி 15 ரூபாய் என 2000 பப்பாளி செடிகளை பயிரிட்டு வளர்த்து வந்தார். இதுவரை 8 லட்சம் ரூபாய் செலவான நிலையில் அறுவடை செய்யும் நேரத்தில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பப்பாளி மரங்கள் வேரோடு சாய்ந்தும் 2ஆக உடைந்தும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் பெரும் பகுதி பழங்கள் ஆலங்கட்டி விழுந்து சேதமடைந்தன. இதுவரை வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சேதத்தினை பார்வையிடக்கூட வரவில்லை. கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த நிலையில் பப்பாளி தோட்டம் அழிந்ததால் கடன் சுமையில் சிக்கி உள்ளதாகவும் தமிழக அரசு உரிய இழப்பீடு தொகையை வழங்க வேண்டுமென விவசாயி பசுபதி கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். பேசுகிறோம். வெள்ளலி ஊர், பேர் பசுபதி. பப்பாளி செடி 15 ரூபாய் ரேட்டு போட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் நெட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அறுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் காற்று வந்தாலும் ஒடிச்சு, புயல் காற்றால் ஒடிச்சு எல்லாம் வீணாயிடுச்சு. இது வரைக்கும் அறுத்து போட்டதில் இது வரைக்கும் எந்த ரேட்டும் கிடைச்சதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. தமிழ்நாடு அரசு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். 2.5 ஏக்கரை பரப்பில் ஒரு 2500 செடி பக்கம் நாங்கள் அறுவடை செஞ்சுருக்கோம். அதால் நான் ரொம்ப நஷ்டஈடு ஆகிடுச்சு. அதுக்காக ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறோம். பேர் பசுபதி.